அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் கடைக்கோடி தொண்டர். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருவரும் பேசிய அந்த 20 நிமிட காணொலி தான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் அப்படி என்னத்தை பேசினாங்க, அவங்க பேசுனதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை, ஆளுங்கட்சியிலிருந்து திருமாவளவன் அவர்களுக்கு ப்ரெஷர் எதுவும் ஏற்பட்டுச்சா, அவர் ஏன் எதனால அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இல்லை, ஆதவ் அர்ஜுன் அவங்க யார் அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவர் லாட்ரி மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஆதவ் அர்ஜுன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன், அதாவது எலெக்ஷனில் எந்தெந்த மாதிரியான யுத்திகளை கையாளணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய தலைவர் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அவர் என்ன பேசிட்டார் அப்படின்னா, தமிழகத்தில் நடக்கிறது மன்னராட்சி தான் நடக்குது, மக்களாட்சி நடக்கலை அப்படின்றாங்க. அவர் எதை வச்சு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ரெண்டாவது அதுக்கப்புறம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இப்போது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்காங்க. இதைத்தான் அவர் மன்னராட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்திரிக்கைக்காரங்க போய் நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களை ஆதவ் அர்ஜுன் வந்து இங்கே மன்னராட்சி நடக்குது, டிஎம்கேல மக்களாட்சி நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நான் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கேன், இந்த அடிப்படை அறிவு இல்லாதவங்கள்ட்ட நான் என்னத்தை பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு ஆதவ் அர்ஜுன் மேலே. விஜய் அவர்கள் வந்து நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்காங்களே, ஏன்னா அவங்க அதனால் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கும் அவர் நாங்கள் சினிமா செய்தியெல்லாம் பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி பதிலை சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் மேலே இருக்கக்கூடிய முன்பகை காரணமாக தான் இதை நான் நினைக்கிறேன். போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மாநாடு நடந்த புத்தக வெளியீட்டு விழா மாநாடு நடந்த மறுநாள், அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணன் தொல் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விசிகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது மக்களாட்சி இல்லை மன்னராட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது அவரோட சொந்த கருத்து, விசிகா கட்சி மாநில துணை பொதுச் செயலாளராக அவர் அந்த மாநாட்டில் கலந்துக்கலை, வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவராக தான் அங்கே போய் கலந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. திரும்ப அப்புறம் இன்னொரு ஏர்போர்ட் போகும்போது என்ன சொல்லியிருக்காரு, அங்கேயும் பத்திரிகையாளர், அதாவது விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி அடுத்த ஏர்போர்ட்டில் போகும்போது அங்கேயும் பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் வந்து பேசின கருத்துக்கு அறிவுகட்டத்தனமாக பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், நாங்கள் செயற்குழுவை கூட்டி அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு உரிய நடவடிக்கை ஆதவ் அர்ஜுன் மேலே எடுக்கப்படும் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் அண்ணன் அவர்கள் தான் அந்த விசிகாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சொல்கிறாங்க. அதனால் விசிகா இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் இல்லை, ஆதவ் அர்ஜுன் இல்லாமல் விசிகா இல்லை அப்படின்ற நிலைமை தான் இப்போ இங்கே அவங்க இந்த கட்சிக்குள்ளேயும் உருவாயிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி
தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.